சற்றுமுன் வெளியான தகவல். தேர்வுகளும் இனி நோ டென்ஷன். எல்லா தேர்வுகளும் ஒரே ஆப்பில். தமிழக அரசு அறிவித்த ஒரு சூப்பரான செயலி. அதை பத்தி தான் பார்க்க போறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரியப்படுத்தும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ மூலியமே பார்த்துட்டு உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிக்கோங்க. டிஎன்பிஎஸ்சி உட்பட எல்லாம் தேர்வுகளும் ஒரே ஆப்பில் இருக்கும் வகையில் தமிழ்நாடு அரசின் தேர்வுக்களம் செயலி அமைந்துள்ளது. இது வேலையில்லா பட்டதாரிகளுக்கு கால்டோன் டிக்கெட் என நெட்டிசன்கள் பாராட்டி வருகிறார்கள். அந்த வகையில் மக்கள் சேவை எனும் சமூக வலைதள பக்கத்தில் கூறியிருப்பதாவது: தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அரசு பணிக்காக காத்து கொண்டிருக்கும் இளைஞர்களின் கனவை நனவாக்க தேர்வுக்களம் என்ற புதிய கைபேசி செயலியை தொடங்கி வைத்துள்ளார். அந்த வகையில் கடந்த பிப்ரவரி 13, 2026 அன்று சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடந்த பிரம்மாண்ட விழாவில் இந்த கோல்டன் டிக்கெட் அறிமுகம் செய்யப்பட்டது. இந்த ஆப்ல எப்படி என்ன ஸ்பெஷல் இருக்கு என்று இங்கே பார்ப்போம். வெறும் நோட்டிபிகேஷன் மட்டுமல்ல பாஸ், ஆல் இன் ஒன் தீர்வு. அதாவது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் டிஎன்பிஎஸ்சி, ஆசிரியர் தேர்வு வாரியம் டிஆர்பி, சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் மற்றும் மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் எம்ஆர்பி என அனைத்து வாரியங்களின் தகவலும் இங்கே கிடைக்கும். ஈஸி அப்ளை, அதாவது புதிய காலி பணியிடங்கள் அறிவிக்கப்படலாம். உடனே அலர்ட் வரும். ஆப் மூலமாகவே நீங்கள் விண்ணப்பிக்கலாம். ஹால் டிக்கெட் டு ரிசல்ட், நுழைவு சீட்டு பதிவிறக்கம் செய்வது முதல் தேர்வு முடிவுகள் வெளியாவது வரை எல்லாமே உங்க கைபேசியில் அப்டேட் ஆகும். ஸ்டடி மெட்டீரியல் ஜாக்பாட், வெறும் தகவல் மட்டுமல்ல பாஸ், பாடக குறிப்புகள் அதாவது ஸ்டடி நோட்ஸ் மற்றும் விடைகளுடன் கூடிய முந்தைய ஆண்டு வினாத்தாள்களும் அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் இதில் இலவசமாக கிடைக்கும். ஒரே கிளிக்கில் 2 மாங்காய். இந்த ஆப்பில் தமிழக அரசு பணிகள் மட்டுமின்றி மத்திய அரசின் எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, யூபிஎஸ்சி முக்கிய தேர்வுகள் குறித்த விவரங்களையும் ஒரே இடத்தில் பெறும் வகையில் வசதிகள் செய்யப்பட்டுள்ளது. இதில் சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைக்கு தனியா அலைய தேவையில்லை பாஸ். மிஸ் பண்ணிடாதீங்க. அதாவது வேலை தேடுற இளைஞர்களுக்கு இது ஒரு பொக்கிஷம். உடனே பிளே ஸ்டோர்ல போய் அதிகாரப்பூர்வமான தேர்வுக்களம் ஆப்பை இப்போவே டவுன்லோடு செய்யுங்கள். நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணுங்க. அதாவது ஆப் டவுன்லோட் பண்ணதும் நோட்டிஃபிகேஷனை ஆன் செஞ்சு வைங்க. அப்பதான் லாஸ்ட் டைம் முடிஞ்ச பிறகு ஐயோ போச்சேன்னு வருத்தப்பட தேவையில்லை. மாதிரி தேர்வுகளை பயன்படுத்துங்க. இதில் இருக்கிற மாதிரி வினாத்தாள்களை வச்சு டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ரிசல்ட் வேற லெவல்ல இருக்க இதுதான் அடையாளம். அரசு வேலைங்கிறது பலரோட கனவு. அந்த பாதையை எளிமையாக்க அரசு எடுத்திருக்கிற இந்த தொழில்நுட்ப முயற்சி சூப்பர் தான். இனி அப்டேட் இல்லாம தேர்வை தவற விட்டோங்கிற பேச்சே இருக்காது. இன்னைக்கே உங்க போன்ல தேர்வுக்களம் இறக்குங்க பாஸ். இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது. மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே சமயம் 10% டிஏ உயர்வு மகிழ்ச்சியில் வெள்ளத்தில் அரசு ஊழியர்கள். அதாவது அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி 10% உயர்த்தி கேரள அரசு அறிவுறுத்தியுள்ளது. இதன் மூலம் அவர்களின் அகவிலைப்படி 25%-இருந்து 35% வரை உயர்ந்துள்ளது. இந்த அறிவிப்பால் மாநில அரசின் ஊழியர்களின் பொருளாதார நிலை மேம்படும். கேரள அரசு இது குறித்து வெளியிட்ட அறிக்கையில் உயர்த்தப்பட்டுள்ள அகவிலைப்படியை மூலம் மாநில அரசு ஊழியர்கள், உள்ளாட்சி அமைப்புகளின் ஊழியர்கள், அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள், கல்லூரிகள்,
பாலிடெக்னிக் கல்லூரிகள் ஆகியவற்றில் பணிபுரியும் ஆசிரியர்கள், ஊழியர்கள் உள்ளிட்டோர் பயன்பெறுவார்கள். முழுநேர தற்காலிக ஊழியர்களுக்கும் கூட இதன் கீழ் வருவார்கள். உயர்த்தப்பட்டுள்ள அகவிலைப்படி வரும் மார்ச் மாத சம்பளத்துடன் வரும். பகுதி நேர ஆசிரியர்கள், பகுதி நேர தற்காலிக ஊழியர்கள் மீண்டும் பணிய பணியமர்த்தப்பட்ட ஓய்வூதியதாரர்களின் சம்பளத்திலும் இந்த அகவிலைப்படி எதிர்கொள்ளும். ஆகையால் அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி உயர்த்தப்பட்டதைப் போல் மாநில அரசில் பணியாற்றி தற்போது ஓய்வூதியம் பெறுபவர்கள், குடும்ப ஓய்வூதியம் பெறுபவர்கள், கருணைத் தொகை பெறும் பயனாளிகள் உள்ளிட்டோரின் ஓய்வூதியத்தில் வரும் அகவிலைப்படி நிவாரணமும் உயர்த்தப்பட்டுள்ளது. இதில் ஏப்ரல் மாத ஓய்வூதியத்தில் உயர்த்தப்பட்ட அகவிலைப்படி நிவாரணம் செலுத்தப்படும். தற்போது அகவிலைப்படி மற்றும் அகவிலைப்படி நிவாரணம் உயர்த்தப்பட்டுள்ள நிலையில் நிலுவைத் தொகையை வழங்குவது குறித்த தனி அரசாணை வெளியிடப்படும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளன. ஆகையால் கேரள மாநில மின்சார வாரியம், கேரள மாநில சாலை போக்குவரத்து நிறுவனம் ஆகியவற்றின் ஊழியர்களுக்கு இந்த ஆணை பொருந்தாது என கேரள மாநில அரசு தெளிவுபடுத்தி உள்ளது. இதனால் இவற்றுக்கு தனித்தனியாக உத்தரவுகள் பிறப்பிக்கப்படும். அவற்றின் ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு அகவிலைப்படி மற்றும் அகவிலைப்படி நிவாரணத்தை திருத்தும் போது ஏற்கனவே செயல்பாட்டில் உள்ள நடைமுறைகளை தொடரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆகையால் கேரளாவில் வரும் ஏப்ரல் மாதத்தில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற இருக்கிறது. கேரளாவில் மட்டுமின்றி தமிழ்நாடு, அசாம், புதுச்சேரி, மேற்கு வங்கம் உள்ளிட்ட மாநிலங்களிலும் தேர்தல் நடைபெற இருக்கிறது. வரும் மார்ச் மாதத்தின் தொடக்கத்திலேயே அல்லது பிப்ரவரி மாத இறுதியிலேயோ இந்த 5 மாநிலங்களின் தேர்தல் தேதிகள் அறிவிக்கப்படலாம் என்று சொல்லப்படுகிறது. ஆகையால் சட்டப்பேரவை தேர்தலையொட்டி அகவிலைப்படியை உயர்த்தி கேரளா மாநில அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இதனால் மேற்கு வங்க அரசும் சமீபத்தில் அகவிலைப்படியை உயர்த்தியிருந்தது குறிப்பிடத்தக்கது. இதனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை நீண்ட காலமாக பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்துமாறு அரசு ஊழியர்கள் கோரிக்கை வைத்திருந்தன. இந்த நிலையில்தான் பழைய ஓய்வூதிய திட்டத்தின் பயன்களை கொண்ட தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்த தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டது குறிப்பிடத்தக்கது. மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரியப்படுத்தவும் இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த செய்தியை பற்றி உங்கள் கருத்துக்கள் என்னன்னு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க. அதே சமயம் கீழே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் பாக்ஸ் இருக்கும், அதான் சப்ஸ்கிரைப் பட்டன். அதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. டெய்லியும் நாங்கள் வீடியோஸ் அப்டேட் கொடுத்துட்டே இருப்போம். உங்களுக்கு வேறு என்னென்ன செய்திகள் தேவைப்படுதோ அதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த நீங்கள் போடுற கமெண்ட்ஸுக்காக தான் நாங்கள் காத்திருக்கிறோம். மறக்காமல் நீங்கள் வீடியோ முழுமையாக பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி.